ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.19 8th சம் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? ஏபிங்கிற ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏவை ஸ்கொயர் பண்ணி பியை ஸ்கொயர் பண்ணி கூட்டினா நமக்கு ஐங்கிற மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். சரிங்களா? ஏ ஸ்கொயர்னால் என்னது? ஏவை வந்து 2 டைம் பெருக்கணுங்களா? பி ஸ்கொயர்னால் பியை 2 டைம் பெருக்கணும். இப்போது ஏ ஸ்கொயர்னால் ஏவை வந்து 2 டைம் பெருக்கணுங்களா? அப்போ ஏவோட வேல்யூவை 2 டைம் போடணும். 0 cos θ. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு காலத்தை பெருக்கணுங்களா? ஃபஸ்ட்டு காலம் என்ன? cos θ இன்ட்டு cos θ cos ஸ்கொயர் θ ப்ளஸ் 0 இன்ட்டு 0 0ங்களா? நெக்ஸ்ட்டு முதல் ரோவால் ரெண்டாவது காலத்தை பெருக்கணும். cos θ இன்ட்டு 0 0ங்களா? ப்ளஸ் 0 இன்ட்டு cos θ 0. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவை எடுத்து ஃபஸ்ட்டு காலத்தை பெருக்கணுங்களா? செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? இங்கே 0, இங்கே cos θ, அப்போ 0 வந்துடுங்களா? cos θவும் 0வையும் பெருக்குனா 0. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவை எடுத்து செகண்ட் காலம் பெருக்கணும். 0 இன்ட்டு 0 0ங்களா? ப்ளஸ் இங்கேனா cos θ இன்ட்டு cos θ cos ஸ்கொயர் θன்னு வந்துடும். அப்போ நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு? cos ஸ்கொயர் θவோட 0வை கூட்டினோமா? cos ஸ்கொயர் θ 0 0 cos ஸ்கொயர் θ. இதுதான் வந்து ஏ ஸ்கொயரோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர். பியோட வேல்யூ என்ன நமக்கு? sin θ 0 0 sin θங்களா? இப்போது ஸ்கொயர்னால் பியோட வேல்யூவை 2 டைம் போட்டு பெருக்கணுங்களா? sin θ 0 0 sin θ. இப்போது இதை பெருக்கினா என்ன வரும்? முதல் ரோவை எடுத்து முதல் காலத்தை பெருக்கணுங்களா? முதல் காலம் என்ன? sin θ இன்ட்டு sin θ sin ஸ்கொயர் θ ப்ளஸ் 0 இன்ட்டு 0 0ங்களா? அடுத்தது முதல் ரோவை எடுத்து ரெண்டாவது காலத்தை பெருக்கணும். sin θ இன்ட்டு 0 0ங்களா? ப்ளஸ் 0 இன்ட்டு sin θ 0. அடுத்தது ரெண்டாவது ரோவை எடுத்து முதல் காலத்தை பெருக்கணுங்களா? 0 இன்ட்டு sin θ 0. அடுத்தது sin θ இன்ட்டு 0 0 தான். 0 இன்ட்டு 0 0 sin θ இன்ட்டு sin θ sin ஸ்கொயர் θ. இப்போது நமக்கு என்ன வந்திருக்கு? பி ஸ்கொயரோட வேல்யூ sin ஸ்கொயர் θ 0, இங்கே ஒரு 0, இங்கே sin ஸ்கொயர் θங்களா? இது வந்து இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கணும்? ஐங்கிற அணி கிடைக்கணுங்களா? இப்போ கூட்டி பார்க்கலாங்களா? அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும்? cos ஸ்கொயர் θ 0 0 cos ஸ்கொயர் θங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன? பி ஸ்கொயரோட வேல்யூ sin ஸ்கொயர் θ 0 0 sin ஸ்கொயர் θ. இப்போ வந்து இது ரெண்டையும் கூட்டணுங்களா? இப்போ என்ன பண்ணோம்? இதில் இருக்கிற இதுவும் 2 ரோ 2 காலம் இருக்குங்களா? இங்கேயும் 2 ரோ 2 காலம் இருக்குது. அப்போ ஒத்த உறுப்புகளை கூட்டிக்கலாங்களா? அதாவது cos ஸ்கொயர் θ இங்கே sin ஸ்கொயர் θ cos ஸ்கொயர் θ ப்ளஸ் sin ஸ்கொயர் θ. நெக்ஸ்ட்டு இங்கே 0 ப்ளஸ் 0ங்களா? அடுத்து இங்கே 0, இங்கேயும் 0, இங்கே cos ஸ்கொயர் θ ப்ளஸ் sin ஸ்கொயர் θங்களா? இப்போ ரெண்டையும் கூட்டினா என்ன? நமக்கு வந்து ஒரு வேல்யூ நமக்கு தெரியும். சயின்ஸு, அதாவது 9th நம்ம படிச்சிருக்கோம், 9th மேக்ஸில். இப்போ 10th நம்ம படிக்க போகிறோம் முக்கோணவியலில். அதாவது cos ஸ்கொயர் θ ப்ளஸ் sin ஸ்கொயர் θவோட வேல்யூ என்னது? 1. இதோட மதிப்பு 1 அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதோட வேல்யூ என்ன? 1. இங்கே 0, இது 0ங்களா? இதோட வேல்யூ cos ஸ்கொயர் θ ப்ளஸ் sin ஸ்கொயர் θவோட வேல்யூ 1. அப்போ இது வந்து என்னது? ஐங்களா? ஐன்னா என்னது? இந்த முதன்மை மூலைவிட்டங்கள் 1ன்னு வரணுங்களா? இப்போது நமக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ ஐன்னு வந்துருச்சிங்களா? தேர்ஃபோர் சரிபார்க்கப்பட்டது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.